Hello, this is Means Machu here from Machu Tattoo Studio. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா ஒரு டாட்டூ போடுறப்போ ஒரு நீடில் வந்து எவ்வளவு தூரம் ஸ்கின்க்குள்ள டெப்த் போணும் அப்படிங்கற இன்ஃபர்மேஷனை பத்தி பார்க்க போறோம். So let's get into the topic. ஸோ டேட்டூங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்ட். இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயினான மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹால்மார்க் ஆர்டிஸ்ட். நீங்கள் சூஸ் பண்ண போகிற ஆர்டிஸ்ட் கையில் தான் இருக்குது. அவங்க கொண்டு போகிற டெப்த்து நீடில் டெப்த்து எவ்வளோ போகிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது உங்களோட டேட்டூ வந்து ஃபேடாக போதா, இல்லை உங்களோட டேட்டூ வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க போதா, இல்லை உங்களோட டேட்டூ வந்து பல்ஜாக போதாங்கிற ரிசல்ட். ஸோ இது எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் ஒரு ஸ்மால் மெக்கானிசம்ஸ். அவங்க எவ்வளோ தூரம் டெப்த்து வந்து நீடில் வந்து உள்ளே இறக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீடிலோட டெப்த்து வந்து எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/16 ஆஃப் த நீடில் தான் வந்துட்டு ஸ்கின்குள்ளே போகணும். அதாவது அந்த மாதிரி போகிறப்ப வந்து உங்களோட ஆஃப்டர் ஹீலிங் 2 weeks ஆஃப் த பீரியட் டைமுக்கு அப்புறம் உங்களோட டேட்டூவை பார்த்தா நீங்கள் தொட்டு பார்க்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் லைக் யுவர் ஸ்கின். ஒரு குவாலிட்டி டேட்டூ வந்து நீங்கள் குவாலிட்டியான ஸ்டுடியோவிலேருந்து போட்டிங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட டேட்டூவை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் யுவர் ஸ்கின். டேட்டூ அப்படின்னா அது அப்படி தான் இருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு அந்த நீடிலோட டெப்த் வந்து 1/16க்கு மேலே உள்ளே போகும்போது தான் மோர் டெப்த்து போகிறாங்கங்கிற ரீசன். மோர் டெப்த்து போகும்போது உங்களோட டேட்டூ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஆஃப்டர் 2 weeks ஹீல் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 month பீரியட் டைம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது வந்து பல்ஜ் ஆயிரும் உங்கள் ஸ்கின்லேருந்து. ஸோ நீங்கள் தொட்டு பார்க்கும் போதே ஏதோ சம்திங் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான டேட்டூ வந்து குவாலிட்டி டேட்டூ கிடையாது. அது லாங் லாஸ்டிங்கும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ நான் நிறைய கஸ்டமர்ஸை பார்த்துருக்கேன். அவங்களோட பல்ஜியான டேட்டூவை கவர் பண்ணுறதுக்கு கவரப் டேட்டூஸ்க்கு வருவாங்க. பை த டைம் கவரப் டேட்டூஸ் பாசிபிள், பட் தென் அந்த பல்ஜினஸ் வந்து உங்களால் என்ன பண்ணாலும் குறைக்கவே முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டூ போடும்போது நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்ட்டு டேட்டூ ஸ்டுடியோவை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து 100% ரிசல்ட் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்க போகுது. ஸோ இதே மாதிரி ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட் வந்து மேலோட்டமாக போடுறாரு, அந்த டெப்த் வந்து 1/16க்கும் கம்மியாக இறக்கி மேலோட்டமாக போடும்போது அந்த டேட்டூ வந்து ஆஃப்டர் 2 to 3 weeksக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபேட் ஆயிரும். அது வந்து என்ன மீனிங்னா அவர் வந்து பிளட் லைனில் போட்டிருக்காருன்னு மீனிங். அது வந்து அது ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட ரெஃபரன்ஸ்க்காக பிளட் லைனில் போடுவாங்க. பெரிய ஸ்லீவ்ஸு, பெரிய லெக் டேட்டூ, ஃபுல் லெக்ஸ், ஃபுல் ஹேண்ட்லாம் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரியான டேட்டூவை வந்து லாங் லாஸ்டிங்காக வந்து வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ அது ஈஸியாகவே ஃபேட் ஆயிரும். அந்த இடத்துல டேட்டூ இருக்கிறதுக்குரிய அறிகுறியே இல்லாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நீடிலோட டெப்த் வந்து எவ்வளோ தூரம் ஸ்கின்குள்ளே போகணுங்கிறத வச்சு தான் உங்களோட அவுட்புட், ஒரிஜினல் அவுட்புட் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளோட எபிடர்மிஸ் லேயரில் தான் வந்து இங்க் செட்டில்ட் ஆகணும். அந்த எபிடர்மிஸ் லேயரில் இங்க் செட்டில்ட் ஆகும்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், சில ஒரு குட் இங்க்ஸ்லாம் வந்து செட்டில்ட் ஆன் ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸ். அதை பொறுத்துட்டு தேவையில்லாத இங்க்ஸ் எல்லாம் வந்து அது புஷ் பண்ணி வெளியே அனுப்புன்னு சொல்லியிருக்கேன். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இதுக்கு மெயின் திங் எவ்வளோக்கு எவ்வளோ நீடில் வந்து டெப்த் உள்ளே போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இம்யூன் சிஸ்டம் ஒர்க் ஆகும். ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் நீடில் டெப்த்து தான். ஸோ எங்களுக்கு ஒரு சப்ஜெக்டே இருக்குது, நீடில் டெப்த்துங்கிற ஒரு சப்ஜெக்டில் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீடில் தூரம் வந்து உள்ளே போகணும், அதனால் வரப்போகிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னங்கிற தனி கான்செப்டே வந்துட்டு எங்களோட ஸ்டடியில் இருக்குது. ஸோ ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல்டில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற 100% ரிசல்ட் வந்து லாங் லாஸ்டிங் அவுட்புட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பாருங்கள், அவங்களோட போர்ட்ஃபோலியோலாம் பாருங்கள், அவங்க நல்ல பெஸ்ட்டு டேட்டூ ஸ்டுடியோவாக நல்ல ஆர்டிஸ்ட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களோட ஃபஸ்ட்டு டேட்டூவை போடுங்க. இது போல் நிறைய இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு ரிமைனிங் வர எபிசோட்ஸில் கொடுக்குறோம். டோன்ட் டை நியூ.